வணக்கம். 2026 பொங்கலுக்கு என்ன பரிசு? இப்போ தமிழ்நாட்டுல இதுதான் செம்ம ஹாட் டாபிக். ரேஷன் கார்டு வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த திட்டம் பத்தியும், இதுக்கு பின்னாடி இருக்கிற சில சுவாரஸ்யமான அரசியல் கணக்குகளை பத்தியும் தான் இப்போ நாம விளக்கமா பார்க்க போறோம். சரி, முதல்லே விஷயத்துக்கு வந்துரலாம். எல்லாரும் கேக்குற கேள்வி, 2026 பொங்கலுக்கு எவ்ளோ ரொக்கப் பரிசு கிடைக்க போகுது? சரியா 3000 ரூபாய். ஆமாங்க, 3000 ரூபாய். இந்த நம்பர் ஏன் இவ்ளோ பெரிய விஷயமா பேசப்படுது? வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த 2026 பொங்கல் பரிசு திட்டம்னா என்ன? இதுல யாருக்கெல்லாம் என்னென்ன கிடைக்கும்னு ஒரு தெளிவான பார்வை பார்த்திரலாம் வாங்க. இப்போ கிடைச்சிருக்கிற தகவல் படி 2026 பொங்கலுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் ஒரு பெரிய பரிசு தொகுப்பு கொடுக்க அரசாங்கம் முடிவு பண்ணிருக்கு. இது ஏதோ சாதாரண அறிவிப்பில்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு. இந்த புது அறிவிப்போட முக்கியத்துவத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போய் பார்க்கணும். அதாவது போன சில வருஷங்கள்ல இந்த பொங்கல் பரிசு எப்படியெல்லாம் மாறி வந்திருக்குன்னு பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒப்பீடா இருக்கும். இந்த டைம்ல என்ன பாருங்களேன், 2021ல அதிமுக ஆட்சியில 2500 ரூபாய் ரொக்க பரிசு கொடுத்தாங்க. ஆனா 2025ல திமுக ஆட்சியில ரொக்க பரிசே இல்ல, வெறும் பொருட்கள் மட்டும்தான். இப்போ திடீர்னு 2026க்கு 3000 ரூபாய்னு முன்மொழிஞ்சிருக்காங்க. இந்த ஏற்ற இறக்கம் அரசியல் களத்துல பல கேள்விகளை எழுப்புது இல்லையா? இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, 2021ல கொடுத்த அந்த 2500 ரூபா தான் தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் கொடுத்ததிலே அதிகபட்ச பொங்கல் ரொக்க பரிசு. ஒருவேளை இந்த 3000 திட்டம் மட்டும் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா அது ஒரு புது சாதனையா இருக்கும். சரி, இப்ப அடுத்த கேள்விக்கு வரலாம். இந்த பரிசு திட்டத்தோட டைமிங்கும் தமிழ்நாட்டோட அரசியல் சூழலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கிடைச்ச தகவல்களை வச்சு இத கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இங்கேதான் அசல் விஷயமே இருக்குது. 2026ல தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. கரெக்டா அந்த நேரத்துல இந்த பரிசு தொகை முடிவு வரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கணக்கு இருக்குன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. உண்மையில என்ன நடந்திருக்குன்னா, ஆட்சியை தக்க வைக்கணும்னா கண்டிப்பா 5000 ரொக்க பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சில சீனியர் மினிஸ்டர்ஸ் வலியுறுத்தினதா கூட தகவல்கள் சொல்லுது. ஆனா கடைசியில 3000 முடிவுக்கு வந்திருக்கிறதா தெரியுது. சரி, வெறும் 3000 ரூபாய் காசு மட்டும்தானா? இல்ல, இந்த 2026 பரிசு தொகுப்புல வேற என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. வாங்க அதையும் விரிவாக பார்க்கலாம். இந்த பிளான் படி தகுதியுள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 3000 ரூபாய் பணம், அது கூடவே 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சக்கரை, அப்புறம் ஒரு முழு நீல கரும்பு, இப்படி ஒரு கம்ப்ளீட் பொங்கல் பேக்கேஜ் வழங்கப்படும். அடேங்கப்பா, இந்த திட்டத்தால எவ்ளோ பேர் பயனடைமாங்கன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 2.25 கோடி ரேஷன் கார்டுதாரர்கள். யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய பரவலான ஒரு திட்டம்னு. அதே மாதிரி மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஜனவரி மாசம் முழுசும் இந்த பரிசை வாங்கிக்கலாம்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இதனால ஒரே நாள்ல ரேஷன் கடையில கூட்டம் சேர்றத தவிர்க்க முடியும் இல்லையா? சரி, இவ்ளோ விஷயம் பார்த்துட்டோம். இப்போ முக்கியமான கேள்வி, இந்த திட்டம் இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? அடுத்து என்ன நடக்க போகுது? இங்கே நாம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இது இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கிடையாது. கவர்மெண்ட் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா தகவல்கள் தான் வந்திருக்கு. அதனால முறையான அரசாணை வர்ற வரைக்கும் நாம வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்போ நாம பார்த்த இந்த எல்லா விஷயத்தையும் வச்சு யோசிக்கும்போது, இந்த பொங்கல் பரிசு உண்மையிலேயே மக்களோட நல்லதுக்காகவா, இல்ல வரப்போற தேர்தலை மனசுல வச்சு செய்யற ஒரு அரசியல் தந்திரமா? இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.